நமது குருகுலம் கல்வி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களே, அருமை பெற்றோர்களே, மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்றைய வகுப்பிலே பிள்ளைகள், இது குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் தரம் 10 மாணவர்களுக்கான முயற்சியாண்மை கல்வி தொடர்பான 2வது வகுப்பாக இருக்கின்றது. அன்பான பிள்ளைகளே, முதல் வகுப்பிலே நாங்கள் முயற்சியாண்மை என்பது என்ன, முயற்சியாண்மையும் முயற்சியாளரும் என்கிற பதங்களுக்குரிய வேறுபாடுகள் என்ன, முயற்சியாண்மை ஏன் எல்லோராலும் அதிகம் பேசப்படுகிற விடயமாக நடைமுறை உலகில் காணப்படுகின்றது என்பது போன்ற சில ஆரம்ப எண்ணக்கருக்களுடன் நாங்கள் அந்த பாடத்தை ஆரம்பித்திருந்தோம். அது தரம் 10 முயற்சியாண்மை கல்வியினுடைய தேர்ச்சி மட்டம் 1.1 தொடர்பான விடயங்களை கடந்த வகுப்பிலே ஆரம்பித்து, அது தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் இந்த வகுப்பிலும் ஆராய இருக்கின்றோம். அவ்வகையிலே பிள்ளைகள், இப்போ நான் கடந்த வகுப்பிலும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உண்மையில் ஒரு நாடு வளம் பெறுவதற்கு, ஒரு நாடு அபிவிருத்தி அடைவதற்கு, ஒரு நாட்டிலே சிறந்த மக்களினுடைய வாழ்க்கை தரம் இருப்பதற்கு வழி சமைக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் முயற்சியாண்மையாளர்கள். எனவே எமது கல்வி முறையும் கூட அதிகளவான முயற்சியாண்மையாளர்களை உருவாக்குகின்ற இலக்குடன் செயற்படுவதாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிறந்த முயற்சியாளராக வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அப்போ இந்த பாடத்தை நீங்கள் சிறப்பாக கற்று, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களையும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டு, இன்றிலிருந்தே இப்போதிருந்தே நீங்கள் ஒரு நல்ல முயற்சியாண்மையாளராவதற்குரிய அந்த பண்புகளை உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நல்லது பிள்ளைகளே, இன்று நாங்கள் முதல் தேர்ச்சியினுடைய இன்னொரு விடயத்திற்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால், முயற்சியாண்மையாளரின் பண்புகள். முயற்சியாண்மையாளனுடைய பண்புகளை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் an entrepreneur. எனவே பிள்ளைகள் பாருங்கள், கடந்த வகுப்பிலே நான் சொல்லியிருந்தேன், முயற்சியாளர் அல்லது முயற்சியாண்மையாளர் entrepreneur என்பவர் உண்மையில் ஒரு தனிநபர். நாங்கள் கருதுகின்ற முயற்சியாண்மையாளர் எப்பொழுதும் ஒரு தனிநபராகத்தான் இருப்பார். பெரும்பாலும் இந்த முயற்சியாண்மையாளர் சுயமாக தானே ஒரு வேலையை, தொழிலை நடாத்துபவராக இருக்கின்ற அதே வேளை, இவர் ஒரு வேலையை தேடுபவர் அல்ல, பல்வேறு நபர்களுக்கு வேலையை வழங்கக்கூடிய இயலுமையும் ஆற்றலும் உள்ள ஒருவராக இவர் இருப்பார். எனவே முயற்சியாண்மையாளர் என்பது ஒரு தனிநபர், அவர் ஒரு இண்டிவிஜுவல். எனவே ஒரு முயற்சியாண்மையாளருக்குரிய பண்புகள் என்ன என்பதை நாங்கள் மிக ஆறுதலாக பார்ப்போம். என்றால் இந்த பண்புகள் எல்லாவற்றையும் பிள்ளைகளை நீங்கள் உங்களில் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் ஒரு சிறந்த முயற்சியாண்மையாளராக பரிணமிக்க முடியும். எனவே அவ்வகையில் பாருங்கள், முதலாவது விடயம், ஒரு முயற்சியாண்மையாளர் இடர்களை பொறுப்பேற்பவர். ரிஸ்க் பேரர்
ஓ ரிஸ்க் டேக்கர் என்று நாங்கள் சொல்லுவோம். ரிஸ்க் பேரர் ஓ ரிஸ்க் டேக்கர். இடர்களை ஆபத்துக்களை பொறுப்பேற்பவராக இருப்பார். உண்மையில் பாருங்கள் பிள்ளைகளே, ஒரு சாதாரண மனிதர்களிலிருந்து ஒரு முயற்சியாண்மையாளர் இந்த பண்புகள் மூலம்தான் வேறுபடுகின்ற ஒருவராகவும் முன்னேற்றமுள்ள ஒருவராகவும் கருதப்படுகின்றார். இப்போ சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், சாமானியர்கள் சில வேளைகளில் அவர்கள் ஒரு தொழிலில் ஈடுபடுவதற்கே தயங்குவார்கள், அல்லது ஒரு புதிய முயற்சியை ஆரம்பிப்பதற்கு தயங்குவார்கள். காரணம் என்னென்று கேட்டால், இந்த முயற்சியில் பிரச்சனைகள் வரலாம், சவால்கள் வரலாம், இழப்புக்கள் அல்லது நட்டங்கள் வரலாம் என்று பயப்படுவார்கள். நிறைய பேரிடம் காணப்படுகிற பிரதானமான குறைபாடு அதுதான். எந்த ஒன்றையும் அவர்கள் புதிதாக தொடங்குவதற்கு முன்வருவதில்லை, புதியொரு விடயத்தை செய்து பார்ப்பதற்கு முன்வருவதில்லை. ஆனால் ஒரு நல்ல முயற்சியாண்மையாளராக இருந்தால் அவர் ஒரு தொழிலில் அல்லது ஒரு புதிய முயற்சியில் அவர் ஈடுபடக்கூடிய அந்த மனப்பாங்கையும் ஆற்றலையும் கொண்டவராக இருப்பார். ஏனென்றால் அவர் அந்த புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது எழக்கூடிய சவால்களுக்கும் அல்லது இழப்புக்களுக்கும் ஆபத்துக்களுக்கும் அவர் முகங்கொடுப்பதற்கு தயாராக இருப்பார். இப்போ நான் இந்த முயற்சியை ஆரம்பிக்கின்றேன். அப்போ இந்த முயற்சியில் என்ன சவால்கள் வந்தாலும், எந்த ஆபத்துக்கள் வந்தாலும், எந்த இடர்கள் வந்தாலும், நட்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த முயற்சியை என்னால் தொடர்ந்து செய்ய முடியும், அந்த துறையில் என்னால் தொடர்ந்து பயணிக்க முடியும், உரிய இலக்கை அடையும் வரையும் அதனை நோக்கி அவர் உற்சாகத்துடன் பயணிக்க முடியும் என்கிற அந்த மனப்பக்குவம், மன உறுதி, மனப்பாங்கு அவரிடம் காணப்படும். எனவே ஒரு நல்ல முயற்சியாண்மையாளர் எப்பொழுதும் இடர்களை ஆபத்துக்களை பொறுப்பேற்கக்கூடியவராக இருப்பார். அந்த முயற்சியாண்மை பண்புகள் வருகின்ற பொழுது சிறந்த தலைமைத்துவ பண்புகள் உருவாகும். ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு முயற்சியாண்மையாளராக இருக்க வேண்டும். அவர் மனத்துணிவுள்ளவராக, எந்த ஒரு விடயத்துக்கு முகம் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்போ சில பேரை பார்த்தால் ஒரு சிலர் தான் அவ்வாறு எந்த விடயத்துக்கு முன் வருவார்கள். சிலர் எப்பொழுதும் பயந்து 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 அவர்கள் எந்த விடயத்திலும் பின்தங்கியே இருப்பார்கள். எனவே இந்த முயற்சியாண்மை பண்புகள் என்பது கடந்த வகுப்பிலேயும் பிள்ளைகள் நாங்கள் கதைத்திருந்தோம். இப்போ முயற்சியாண்மை பண்புகள் என்கிற பொழுது அது பிறப்பிலிருந்து அந்த பண்புகள் பெற முடியும். கல்வியினாலும் பயிற்சியினாலும் முயற்சியாண்மை பண்புகள் பெற முடியும். அப்போ எந்த ஒருவரிடமும் முயற்சியாண்மை பண்புகள் இல்லை என நாங்கள் கூற முடியாது. அப்போ அவர் தன்னிடம் அந்த முயற்சியாண்மை பண்புகள் இருக்கு என்பதை உணர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதை இன்னும் வளர்த்து கொள்ள அவர் தயாராக இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை பயன்படுத்துகிறார்கள் அல்லது அவ்வாகையான அந்த ஆற்றல்கள் தங்களிடம் இருக்கிறது என்றதை எத்தனை பேர் தெரிந்திருக்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனையான விடயம். ஒரு சிலர் எப்பொழுதும் முன்னேற்றகரமாக இருக்கக்கூடியவர்கள் தங்களிடம் அந்த ஆற்றல், அந்த இயலுமை இருக்கின்றது என்பதை விளங்கி கொண்டு அவர்கள் அதனை நோக்கி பயணிப்பார்கள். எனவே இடர்களை பொறுப்பேற்க நாங்கள் பழக வேண்டும். சாதாரணமாக சொல்வார்கள் ரிஸ்க் அண்ட் ப்ராஃபிட் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு கருத்தை சொல்வார்கள், ரிஸ்க் அண்ட் ப்ராஃபிட். அதிக இடர்களை சந்திக்க தயாராக இருக்கிறவர்கள்தான் அதிக லாபங்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். குறைந்த இடர்களுக்கு தயாராக இருப்பவர்கள் குறைந்த நன்மைகளை லாபங்களைத்தான்
அவர்கள் அடைந்து கொள்வார்கள். எனவே அந்த இடர்களை ஏற்கின்ற தன்மை வருகிறவர்கள்தான் பெரிய அளவிற்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், இரண்டாவது பண்புவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முயற்சியாண்மையாளர் என்பவர் ஒரு கடின உழைப்பாளியாக இருப்பார். ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடியவராக கடின உழைப்பாளியாக இருப்பார். பாருங்கள், அவருக்கு ஒரு இலக்கு இருக்கும், இலட்சியம் இருக்கும். அதனை நோக்கி முன்னேறுகின்ற பொழுது அதில் வரக்கூடிய இடர்களை அவர் எதிர்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த இலட்சியத்தை நோக்கி அவர் கடினமாக உழைக்கக்கூடியவர். அவர் சோம்பி இருக்கக்கூடியவர் அல்ல. சவால்களை கண்டு அவர் கலங்கி இருக்கக்கூடியவர் அல்ல. பயந்து விடக்கூடியவர் அல்ல. அந்த இலட்சியத்தை நோக்கி அவர் கடினமாக உழைக்கக்கூடியவராக இருப்பார். கடின உழைப்பாளி. இலக்கை அடையும் வரை அவர் ஓய்வுறுவதில்லை, தூங்குவதில்லை. அப்போ அந்த இலட்சியத்தை நோக்கி கடினமாக உழைத்தல், ஒரு செயலில் அந்த பூரண அர்ப்பணிப்போடு அவர் உழைக்க வேண்டும். எனவே ஹார்ட் ஒர்க்கர். மூன்றாவதாக பாருங்கள், அவரிடம் தெளிவான நோக்கங்கள் காணப்படும். ஒரு முயற்சியாண்மையாளர் அவர் குழம்பி இருப்பவர் அல்ல, குழப்பகரமான எண்ணங்களோடு இருப்பவர் அல்ல. பிள்ளைகளே, ஒரு முயற்சியாண்மையாளர் தெளிவான நோக்கங்களை உடையவர். கிளியர் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லுவோம். கிளியர் ஆப்ஜெக்டிவ்ஸ். அவரிடம் தெளிவான நோக்கங்கள் இருக்கும். நான் எதை சாதிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எவ்வாறான தொழிலை ஆரம்பிக்க வேண்டும், எவ்வாறான ஒரு புதிய உற்பத்தியை அல்லது சேவையை வழங்க வேண்டும், தன்னிடம் இருக்கக்கூடிய இயலுமை என்ன, வெளியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, அச்சுறுத்தல்கள் என்ன என்கிற ஒவ்வொரு விடயம் தொடர்பாகவும் அவர் தெளிவான நோக்கங்களை கொண்டிருப்பார். தெளிவான எண்ணங்களை அவர் கொண்டவராக இருப்பார். அவர் ஒரு குழம்பிக் கொள்பவர் அல்ல. தன்னுடைய இலட்சியத்திலே அடைய வேண்டிய விடயத்திலே அவர் தெளிவான நோக்கங்களை கொண்டவராக இருப்பார். தொடர்ந்தும் பாருங்கள் பிள்ளைகள், அடுத்த பண்பை, ஒரு நல்ல முயற்சியாண்மையாளருக்குரிய அடுத்த பண்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வெற்றி மற்றும் அடைவு. வெற்றி மற்றும் அடைவு, சக்சஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் என்றால், ஒரு முயற்சியாண்மையாளர் அவர் என்ன நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார் என்றால், தனக்கு வெற்றி நிச்சயம். அவர் தோல்வியை கண்டு துவள்வதில்லை, தோல்வியை கண்டு முயற்சியை கைவிடுவதில்லை. அவர் தோல்வியை ஒரு தற்காலிக பின்னடைவாகத்தான் கருதுவார். தோல்விகள் ஏற்படுமாக இருந்தால் ஒரு நல்ல முயற்சியாண்மையாளர், நல்ல தலைவர்கள் அந்த தோல்விகளை அவர்கள் தோல்வியாக கருதுவதில்லை. அவை வெற்றிக்கான படிமுறைகளாக, வெற்றிக்கான பயிற்சிகளாகத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். தோல்வி ஏற்படுமாக இருந்தாலும் அவை வெற்றிக்கான படிமுறைகள், வெற்றிக்கான ஏணிப்படிகள், வெற்றிக்கான பயிற்சிகளாகத்தான் அவர்கள் கருதுவார்களே ஒழிய தோல்விகளை கண்டு துவள்வதில்லை. எனவே எப்பொழுதும் ஒரு நல்ல முயற்சியாண்மையாளர் எதில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்? வெற்றி நிச்சயம் என்பதில். உதாரணமாக பாருங்கள், தோமஸ் அல்வா எடிசன் 999 தடவைகள் ஒரு மின்குமிழை தொடர்ச்சியாக ஒளிரச் செய்வதில் தோல்வி கண்டார். ஒரு மின்குமிழை கண்டுபிடிப்பதில் அவர் 999 தடவைகள் அவர் தோல்வி கண்டார். 1000வது தடவை அவர் முயற்சித்தார். 999 தடவைகள்
தோல்வியடைந்த போதும் அவர் 1000ஆம் தடவை முயற்சித்தார். 1000ஆம் தடவை முயற்சித்ததன் காரணமாக அவர் ஒளிரக்கூடிய ஒரு மின்குமிழை கண்டுபிடித்தார். இந்த உலகம் முழுவதும் இருள் நீங்கி ஒளிரச் செய்தார். அதனாலே தான் அவரை நினைவு கூறும் விதமாக அவருடைய பிறந்த நாளில் அமெரிக்கா முழுவதும் ஒரு நிமிஷம் முழு மின்குமிழ்களும் அவை ஒளிரச் செய்யாமல் இருள்மயமாக்கப்படும். காரணம், தோமஸ் அல்வா எடிசன் இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வாறு தான் இருளுடன் இந்த உலகம் பயணித்திருக்கும் என்பதை காண்பிப்பதற்காக. எனவே பிள்ளைகள், நாங்கள் எந்த ஒரு முயற்சியாண்மையாளரையும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எந்த ஒரு வெற்றியையும் ஒரு தடவையில் பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல, ஒரே மூச்சில் வெற்றியடைந்தவர்கள் அல்ல. பல்வேறு சோதனைகள், பல்வேறு தோல்விகள், அவற்றையெல்லாம் வெற்றிக்கான பயிற்சிகளாகவும் படிமுறைகளாகவும் கொண்டு தங்களுடைய அந்த இலட்சியத்திலே அவர்கள் வெற்றி வாகை சூடினார்கள். எனவே நல்ல ஒரு முயற்சியாண்மையாளராக நீங்கள் வருவதற்கு என்ன பண்பை பிள்ளைகள் உங்களிலே வளர்த்து கொள்ள வேண்டும்? வெற்றி நிச்சயம் என்று நம்ப வேண்டும். என்னால் முடியும் என்பதை நம்ப வேண்டும். தோல்விகள் கற்றுக்கொள்வதற்குரியவை, தோல்விகள் பயிற்சிகளை தருபவை. அவை வெறுமனே தற்காலிக பின்னடைவுகள் மட்டுமே என்கிற அந்த எண்ணம் எங்களுக்கு ஏற்பட வேண்டும், ஒரு நல்ல முயற்சியாண்மையாளனுக்கு ஏற்பட வேண்டும். அடுத்தது பாருங்கள், அவர் சுதந்திரமானவர். ஒரு நல்ல முயற்சியாளன் அவர் சுதந்திரமானவர். இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்கிறோம். அவர் ஒரு இண்டிபெண்ட் பர்சன், சுதந்திரமானவர். அதால தான் அந்த முயற்சியாண்மையாளர் அவர் ஒரு தனிநபராக கருதப்படுகிறார். அவர் சுதந்திரமானவர். அவருடைய இலட்சியத்திலே, அவருடைய எண்ணங்களிலே வேறு எவரும் தலையீடு செய்வதை அவர் அனுமதிப்பதில்லை. வேறு எவரும் அவர்களுடைய நிகழ்ச்சி திட்டங்களை இவர் முயற்சியாண்மையாளருடைய நிகழ்ச்சி திட்டத்திலே புகுத்த அவர் அனுமதிப்பதில்லை. அவருக்கு இடர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இருக்கின்றது, தெளிவான எண்ணங்கள் இருக்கின்றது. எனவே அவர் வெற்றி பெறலாம் என்கிற அந்த நல்ல சக்தியை கொண்டிருக்கின்றார், நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார். அவர் சுதந்திரமானவராக இருக்கின்றார். புதுவிதமாக சிந்திப்பதற்கு, வேறு விதமாக சிந்திப்பதற்கு, முன்னேற்றகரமாக சிந்திப்பதற்கு அவர் சுதந்திரமானவராக இருக்கின்றார். அந்த சொந்த எண்ணங்களில் விடயங்களை உருவாக்குவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் அவர் அந்த சுதந்திரத்தன்மையை கொண்டிருப்பார். அதனால்தான் தனியாளை முயற்சியாண்மையாளர் என்று சொல்கிறோம். முயற்சியாண்மையாளர்கள் பெரும்பாலும் சுயதொழில் புரிபவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் பிள்ளைகளே, சுயதொழில் மட்டுமல்ல, வேறு நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் கூட, அது அரசாங்க நிறுவனங்களோ அல்ல வேறு தனியார் நிறுவனங்களில் உழைப்பவர்கள் கூட, அவற்றின் ஊழியர்கள் கூட முயற்சியாண்மையாளருக்குரிய தன்மைகளை கொண்டிருக்க முடியும். இருந்தாலும் முயற்சியாண்மையாளர் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது அவர் ஒரு தனிநபராக சுயதொழில் புரிபவராக இருப்பார். பாருங்கள் பிள்ளைகள், எங்களுடைய ஆசிய நாடுகளிலே பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்றால், நாங்கள் பெரும்பாலும் கல்வி கற்போம், ஆனால் ஒரு தொழிலுக்கு நாங்கள் எப்பொழுதும் அரசாங்கத்தை எதிர்பார்த்து இருப்போம், தராவிட்டால் பகிஷ்கரிக்க தயாராக இருப்போம். அப்போ முயற்சியாண்மையாளர்கள் அவ்வாறு இருப்பதில்லை. அவர்கள் தாங்களே தொழிலை உருவாக்கக்கூடிய வல்லமையை கொண்டவர்கள், சுயாதீனமாக இயங்கக்கூடிய வல்லமையை கொண்டவர்கள், வேறு நபர்களுக்கு அவர்கள் தொழில் வாய்ப்பை வழங்கும் வல்லமையை கொண்டவர்கள். எனவே ஒரு நல்ல முயற்சியாண்மையாளர் சுதந்திரமானவராக இருப்பார்.
தன்னம்பிக்கை உள்ளவர், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்று சொல்கிறோம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அப்போ தன்னம்பிக்கை உள்ளவர். அப்போ பாருங்கள் பிள்ளைகளே, தரம் 10 பிள்ளைகள் நீங்கள் ஒரு சிறிய பிள்ளைகள், வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள். பாருங்கள், ஒரு சாதாரணமாக நாங்கள் ஒரு நல்ல மனிதராக, நல்ல குடும்பத்தராக, ஒரு வெற்றிகரமான மனிதராக உருவாகுவதற்கு இந்த முயற்சி ஆண்மையாளருக்குரிய அந்த நல்ல பண்புகள் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. பாருங்கள், எப்பொழுதும் யார் வெற்றி பெறுகிறார், யார் அயராமல் உழைக்கிறார், யார் உற்சாகமாக இருக்கிறார்? தன்னம்பிக்கை உள்ளவர், தன்னில் நம்பிக்கை உள்ளவர். ஒவ்வொருவரும் என்னிடம் சக்தி இருக்கின்றது. விவேகானந்தருடைய வாசகம் அழகாக சொல்லும், ஆல் பவர்ஸ் இஸ் வித்தின் யூ. சகல சக்திகளும் உனக்குள்ளே அடங்கி இருக்கின்றன. உன்னால் எல்லாம் முடியும், எதுவும் முடியும் என்று நம்ப வேண்டும். என்னால் முடியும் என்று நம்ப வேண்டும். எனக்கு இது இயலும் என்று நம்ப வேண்டும். அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும், சுயநம்பிக்கை வர வேண்டும். அப்போ முயற்சி ஆண்மையாளர்கள் எப்பொழுதும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொண்டிருப்பார்கள். புத்தாக்க சிந்தனையாளர், இது மிக முக்கியமானது. புத்தாக்க சிந்தனையாளர், இனோவேட்டிவ் திங்கர்ஸ், இனோவேட்டிவ் திங்கர் என்று சொல்கிறோம். அப்போ பாருங்கள், அவர் ஒரு தொழிலில் ஈடுபடுகின்ற பொழுது, அல்லது ஒரு உற்பத்தியில் ஈடுபடுகின்ற போது, அல்லது சேவை வளங்களில் ஈடுபடுகின்ற பொழுது, அவர் புதிதாக ஒரு விடயத்தை சிந்தித்து அதை உற்பத்தி செய்யக்கூடியவராக, செயற்படுத்தக்கூடியவராக அவர் இருப்பார். முயற்சி ஆண்மையாளர்கள் அவர்கள் புதிதாக சிந்திக்கின்றார்கள், முன்னேற்றமாக சிந்திக்கின்றார்கள். அவற்றை பொருளாக உற்பத்தி செய்யக்கூடிய, சேவையாக வழங்கக்கூடிய அந்த ஆற்றலை அவர்கள் கொண்டிருப்பார்கள். எனவே நல்ல முயற்சியாண்மையாளர் எப்பொழுதும் புத்தாக்க சிந்தனையாளராக காணப்படுவார். நல்லது பிள்ளைகளே, பாருங்கள், இதுவரை நாங்கள் ஒரு நல்ல முயற்சியாண்மையாளருக்குரிய முக்கிய பண்புகள் சிலவற்றை நாங்கள் பார்த்தோம். இவை மட்டுமல்ல அந்த பண்புகள், இன்னும் பல்வேறு பண்புகள் இருக்கின்றன. நீங்கள் தரம் 10 முதல் முறையாக இப்பொழுதுதான் முயற்சியாண்மை பற்றிய கருத்துக்களை கேள்விப்படுகின்றீர்கள். அப்போ இந்த முயற்சியாண்மை பற்றிய விடயத்தை விளங்கிக் கொள்வதற்கு அதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய பயிற்சிகளும் பக்குவமும் இருக்க வேண்டும். நீங்கள் தரம் 10 மாணவர்கள் என்பதால் இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சம் விடயமாக இந்த விடயங்களை நீங்கள் கற்று தேர்ந்து கொள்ள முடியும். எனவே பிள்ளைகள், மேல் வகுப்புகளிலே நீங்கள் படிக்கின்ற பொழுது இன்னும் முயற்சியாண்மையாளருடைய பல்வேறு பண்புகளை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட முடியும். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம், முயற்சியாண்மையினுடைய முக்கியத்துவம் என்ன? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரீனியர்ஷிப். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரீனியர்ஷிப். முயற்சியாண்மையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். ஒரு நாட்டுக்கு முயற்சியாண்மையாளர்களின் தேவை, முயற்சியாண்மையின் முக்கியத்துவம். கடந்த வகுப்பிலே அந்த விடயத்தோடான் பிள்ளைகள் நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். ஒரு நிறுவனம் அபிவிருத்தி அடைய வேண்டுமாக இருந்தால் அதனுடைய அந்த நாட்டினுடைய வருமானம் உறுதியாக இருக்க வேண்டும், அதனுடைய பொருளாதாரம் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு முயற்சியாண்மையாளர்கள் தேவை. அந்த அதிக உற்பத்தியை, உறுதியான உற்பத்தியை தரக்கூடியவர்கள், உறுதியான பொருளாதாரத்தை, பேண்தகு பொருளாதாரத்தை வழங்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்று பார்த்தால் இந்த முயற்சியாண்மையாளர்கள். அப்போ அவர்கள் முயற்சியாண்மை கூடாகத்தான் அவற்றை சாதிக்க முடியும்.
எனவே முயற்சியாண்மையினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், முயற்சியாண்மை மூலம் நாங்கள் புதிய வகையான பொருட்களை அறிமுகம் செய்ய முடியும். புதிய வகையான சேவைகளை நாங்கள் மக்களுக்கு அறிமுகம் செய்ய முடியும். அப்போ அவ்வாறு புதிய பொருட்களை உற்பத்தி செய்யவும் புதிய விதமான சேவைகளை வழங்கவும் முயற்சியாண்மை முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே இந்த இடத்திலே உங்களுடைய பாடத்திட்டத்திலே குறிப்பிட்டிருக்கிற விடயம் என்னென்று சொன்னால், இவ்வாறு பொருட்கள் சேவைகளை நாங்கள் உற்பத்தியாக்குகின்ற பொழுது அவற்றுக்கு பயன்படுத்துவதற்கு சில வளங்கள் அவசியமானவை. பொருட்களையோ சேவைகளையோ உற்பத்தியாக்குவதற்கு வேறுபட்ட வளங்கள், ரிசோர்சஸ் அவசியமானவை. எனவே அவ்வாறு அந்த உற்பத்திகளுக்கு தேவையான வளங்களை நாங்கள் உற்பத்தி காரணிகள் அல்லது ஆக்கக் காரணிகள் என்று நாங்கள் சொல்வோம். பொதுவில் பொருட்கள் சேவைகளை அல்லது பல்வேறு உற்பத்திகளை மேற்கொள்வதற்கு தேவையான வளங்களை, ரிசோர்சஸ், உற்பத்தி காரணிகள் அல்லது ஆக்கக் காரணிகள் என குறிப்பிடுவோம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்று சொல்லுவோம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்று சொல்லுவோம். பொதுவிலே பிள்ளைகள், இப்போ உங்களுடைய மட்டத்திலே இந்த உற்பத்தி காரணிகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிரதான உற்பத்தி காரணிகள் இந்த 4 இருக்கும். உங்களுடைய மட்டத்திலே இந்த 4 விதமான உற்பத்தி காரணிகளை நீங்கள் தெரிந்து கொள்வது போதுமானதாக இருக்கும். அதுதான் உங்களுக்குரிய பாடத்திட்டமாகவும் இருக்கும். எனவே உற்பத்தி காரணிகள் பிரதானமாக 4 என குறிப்பிடுகின்றோம். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை என்கிற அந்த 4 விடயங்கள்தான் உற்பத்தி காரணிகள் அல்லது ஆக்கக் காரணிகள் என குறிப்பிடப்படும். நிலம், லேண்ட் என்று சொல்வோம். உழைப்பு, லேபர். மூலதனம், கேபிட்டல். முயற்சியாண்மை, என்டர்பிரீனியர்ஷிப் என்று நாங்கள் சொல்வோம். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. பொதுவில் எந்த பொருட்களையோ சேவைகளையோ உற்பத்தியாக்குவதற்கு பிரதானமாக இந்த 4 உற்பத்தி காரணிகளையும் இணைத்து பயன்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படும். அப்போ இந்த 4 உற்பத்தி காரணிகளிலே மிக முக்கியத்துவமுள்ள ஒரு உற்பத்தி காரணியாக இந்த முயற்சியாண்மை காணப்படுகின்றது. எனவே முயற்சியாண்மையினுடைய இன்னொரு முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பொருட்கள் சேவைகளினுடைய உற்பத்திக்கு தேவையான வளங்களை பொறுத்தவரையில் அவற்றில் இந்த முயற்சியாண்மை என்கின்ற அந்த உற்பத்தி காரணி பிரதான வகிபங்கை கொண்டிருக்கின்றது என்பதை பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பாருங்கள், நாங்கள் இந்த ஒவ்வொரு காரணியாக பார்த்து கொள்வோம். முதலாவது விடயம் பிள்ளைகள், நிலம், லேண்ட் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த நிலம் என்பதற்கு இங்கே நாங்கள் கொடுக்கின்ற வரைவிலக்கணத்தை முதலொரு கால் பார்த்து கொள்ளுங்கள். உற்பத்திக்கு தேவையான இயற்கையின் கொடையாக, இதுதான் அங்கே முக்கியமான சொற்பதமாக இருக்கு. உற்பத்திக்கு தேவையான இயற்கையின் கொடையாக பெற்றுள்ள சகல இயற்கை வளங்களும் நிலம் எனப்படும். வரைவிலக்கணம் பாடமாக்கி கொள்ள வேண்டாம் பிள்ளைகளே. பாருங்கள், உற்பத்திக்கு தேவையான இயற்கையின் கொடையாக வழங்கப்படக்கூடிய சகல இயற்கை வளங்களும் நிலம் என்று நாங்கள் சொல்கின்றோம். இயற்கையிலிருந்து இலவசமாக கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களும் நிலம் என்று சொல்லப்படும். அன்பான பிள்ளைகளே,
தரம் 10 உள்ள பிள்ளைகளே, சாதாரணமாக நீங்கள் சாதாரண பாவனையில் நிலம் என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கும் உற்பத்தி காரணிகள் தொடர்பாக நிலம் என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கும் வேறு கருத்துகள் இருக்கின்றன. சாதாரணமாக பிள்ளைகள், நீங்கள் நிலம் என்றால் காணி, நீங்கள் வசிக்கின்ற அந்த நிலம், அல்லது நீங்கள் கண்கூடாக பார்க்கின்ற அந்த நிலம், அதைத்தான் அனைவர் நிலம் என்று கருதுவீர்கள். ஆனால் உற்பத்தி காரணி என்ற வகையில் நிலம் என்பதனுடைய கருத்து விசாலமானது, ஆழமானது. எவ்வாறெனில், இங்கே பாருங்கள், இயற்கையிலிருந்து இலவசமாக கிடைத்திருக்கக்கூடிய எல்லா வளங்களும் நிலம் என்று நாங்கள் சொல்கிறோம். உதாரணமாக பாருங்கள், மூலப்பொருட்கள், நிலம், காடு, மண், சூரிய ஒளி, காற்று, எல்லாமே நாங்கள் நிலம் என்று குறிப்பிடுகிறோம். இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே, காடாக இருக்கலாம், சூரிய ஒளியாக இருக்கலாம், இயற்கையாக கிடைக்கின்ற வாயுவாக இருக்கலாம், அப்போ கடல் வளமாக இருக்கலாம். இயற்கை தந்த அந்த வளங்கள் முழுவதும் நிலம் என்று நாங்கள் சொல்கின்றோம். தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகளே, உழைப்பு, லேபர், உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் உடல் அல்லது உளரீதியான உழைப்புகள். உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் உடல் அல்லது உளரீதியான உழைப்புக்கள் தான் இங்கே உழைப்பு என குறிக்கப்படும். அப்போ அந்த உழைப்பு பாருங்கள், அது உடல் உழைப்பாக இருக்கலாம், மூளைசார் அல்லது உழைப்பாக இருக்கலாம். பொறியியலாளர்களின் உழைப்பு, பொறியியலாளர்கள் வழங்குகின்ற உழைப்பு பெரும்பாலும் உளரீதியான மூளைசார் உழைப்பு என்று நாங்கள் சொல்லுவோம் பெருமளவிற்கு. தளபாட உற்பத்தியில் தச்சனின் உழைப்பு, அப்போ அந்த தச்சனின் உழைப்பிலே உடல் ரீதியான உழைப்பு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு உழைப்பிலும் தனியாது உடல் ரீதியான உழைப்பு, உளரீதியான உழைப்புன்னு நாங்கள் சொல்ல முடியாது, இரண்டும் சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் சில உழைப்புகளில் உடல் சார்ந்த உழைப்பின் அளவு அதிகமாக இருக்கும். சில தொழில்களிலே உளரீதியான உழைப்பு அதிகமாக இருக்கும். ஒரு பொறியியலாளரின் உழைப்பில் மூளை சார்ந்த உழைப்பு அதிகமாக இருக்கும். ஒரு உற்பத்தியில் ஈடுபடுகிற தச்சனின் உழைப்பிலே அங்கே மூளைசார் உழைப்பு இருந்தாலும் உடல் ரீதியான உழைப்பு அதிலும் பார்க்க அதிகமாக இருக்கும். எனவே மனிதர்கள் வழங்குகின்ற உளரீதியான உழைப்புகள். இதிலே பிள்ளைகள் நாங்கள் இன்னொரு விடயத்தையும் பார்க்கலாம். இந்த உற்பத்தி காரணிகளினுடைய கொடுப்பனவு சம்பந்தமாக, உற்பத்தி காரணிகளை பயன்படுத்துகின்ற பொழுது அதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற கொடுப்பனவு சம்பந்தமாக. இப்போ நிலத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அதற்கான கொடுப்பனவு வாடகையாக இருக்கும். நிலத்திற்குரிய காரணி கொடுப்பனவு வாடகை. அதேபோன்று உழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு கொடுக்கின்ற கொடுப்பனவாக கூலி அல்லது சம்பளம் இருக்கும். உழைப்புக்கான காரணி கொடுப்பனவு கூலி அல்லது சம்பளம். அவ்வாறே பாருங்கள், அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மூலதனம். உற்பத்தி காரணி என்ற அடிப்படையில் மூலதனம். பாருங்கள் பிள்ளைகள், உற்பத்திக்கு தேவைப்படுகின்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட சகல வளங்களும் மூலதனம் எனப்படும். தரம் 10 பிள்ளைகளே, நீங்கள் இந்த கணக்கீடு சம்பந்தமாக
இன்னும் நீங்கள் அறிமுக நிலைக்கு வரவில்லை. அதனாலே விளங்க வேண்டும். சாதாரணமாக மூலதனம் கேபிட்டல் என்று நாங்கள் சொல்லுவோம். சாதாரணமாக நாங்கள் மூலதனம் என்று சொல்வதற்கும் உற்பத்தி காரணி என்ற அடிப்படையிலே மூலதனம் என்று சொல்வதற்கும் வேறுபாடு இருக்குது பிள்ளைகள். சாதாரண கருத்திலே அல்லது கணக்கீட்டிலே மூலதனம் கேபிட்டல் என்று நாங்கள் சொல்வது ஒரு வணிகத்தை ஆரம்பிப்பதற்கு அதன் உரிமையாளர் அல்லது உரிமையாளர்களால் இடப்படுகின்ற நிதிகளை மூலதனம் குறிக்கும். சாதாரணமாக பிள்ளைகள் மூலதனம் என்பது ஒரு வணிக முயற்சியை ஆரம்பிப்பதற்கு அதன் உரிமையாளர் அல்லது உரிமையாளர்களால் ஈடுபடுத்தக்கூடிய நிதியை நாங்கள் மூலதனம் என்போம். ஆனால் உற்பத்தி காரணி என்ற அடிப்படையில் மூலதனம் என்ற கருத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதனுடைய கருத்து விசாலமானதாக இருக்கின்றது. எவ்வாறெனில் உற்பத்திக்கு தேவைப்படுகின்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட சகல வளங்களும் மூலதனம் எனப்படும். மனிதனால் உருவாக்கப்பட்ட சகல வளங்களும் மூலதனம் எனப்படும். இங்கே இப்போ பாருங்கள், ஒரு கட்டடம், நிர்மாணிக்கப்பட்ட கட்டடம் உண்மையில் அது ஒரு மூலதனமாக இருக்கும். ஏனெனில் அங்கே இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த மண், கல் அல்ல வேறு வளங்களை பயன்படுத்தி மனிதன் அந்த கட்டிடத்தை உருவாக்குகின்றான். அதே போன்று வேறு சாதனங்கள், உபகரணங்கள், கருவிகள் இவையெல்லாம் உற்பத்திக்காக மனிதனால் உற்பத்தியாக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. உற்பத்திக்காக மனிதனால் உற்பத்தியாக்கப்பட்டவையாக இருக்கின்றன. எனவே இங்கே உற்பத்திக்காக மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த வளங்களை நாங்கள் மூலதனம் என குறிப்பிடுகின்றோம். உதாரணம் பாருங்கள் பிள்ளைகள், கட்டிடம், இயந்திர உபகரணம் பாருங்கள். இயற்கையில் நிலத்திற்கடியில் இரும்பு போன்றவையெல்லாம் இருக்கின்றன. அது நிலத்திற்கடியில் இருக்கின்ற இரும்பு, அது நிலம். ஆனால் அந்த இரும்பை மனிதன் தன்னுடைய முயற்சியை கொண்டு அகழ்ந்தெடுத்து அதிலிருந்து பல்வேறு கருவிகள், இயந்திரங்கள், பொறியுபகரணங்களை ஆக்குகின்ற பொழுது அது மூலதனமாக மாறும். இயற்கையில் இருக்கின்ற பொழுது அது நிலம். அதற்கு அங்கே கொடுப்பனவு, அதற்கு விலையொன்றொன்று இல்லை. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே என்ன, கட்டிடங்கள், இயந்திர உபகரணங்கள் இவை மனிதனால் உருவாக்கப்படுகின்ற பொழுது இவற்றுக்கு அங்கே உற்பத்தி செலவுகள் ஏற்படும். எனவே கட்டிடம், இயந்திர உபகரணங்கள், கருவிகள் போன்றவை மூலதனமாக இங்கே கருதப்படும். முயற்சியாண்மை என்டர்பிரினியர்ஷிப், இந்த விடயத்துக்காகத்தான் நாங்கள் தற்போது இந்த உற்பத்தி காரணிகளை பற்றி கதைத்திருந்தோம். பாருங்கள், நிலம், உழைப்பு, மூலதனம் போன்ற காரணிகளை தேவைக்கேற்றவாறு ஒன்றிணைத்து பொருள்கள், சேவைகளை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதற்கு முயற்சியாண்மை முக்கியமானது. முயற்சியாண்மை என்ன செய்கின்றது பிள்ளைகள்? நிலம், உழைப்பு, மூலதனம் போன்ற அந்த காரணிகளை தேவைக்கேற்ற முறையில் அவற்றை ஒன்றிணைத்து, தேவைக்கேற்ப அவற்றை ஒன்றிணைத்து உற்பத்தி செய்து, பொருட்கள், சேவைகளை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதற்கு இந்த முயற்சியாண்மை தேவை. நிலம் இருக்கின்றது, உழைப்பு இருக்கின்றது, மூலதனம் இருக்கின்றது. அப்போ இந்த உற்பத்தி காரணிகளை தேவைக்கேற்ற முறையில் ஒன்றிணைத்து பொருட்கள், சேவைகளை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதற்கு முயற்சியாண்மை தேவை. முயற்சியாண்மையாளர்கள் தேவை. அதனால் இந்த உற்பத்தி காரணிகளிலே
முயற்சியாண்மை மிகவும் முக்கியமான உற்பத்தி காரணியாக இருக்கின்றது. அந்த தீர்மானத்தை மேற்கொள்ளுகின்ற, இதற்குரிய தீர்மானத்தை மேற்கொள்ளுகின்ற தனிநபரே முயற்சியாளர் அல்லது முயற்சியாண்மையாளர் என்று கூறுகிறோம். இந்த முயற்சியாண்மையை மேற்கொள்ளுகின்ற தனிநபர் முயற்சியாண்மையாளர் என குறிப்பிடுகின்றோம். எனவே பிள்ளைகளே, நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படுகின்ற வளங்கள் என்னவாக இருக்கும்? உற்பத்தி காரணிகள் என்று கூறுகிறோம். அவன் நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. நிலத்துக்கான கொடுப்பனவு வாடகை, உழைப்புக்கான கொடுப்பனவு கூலி சம்பளம், மூலதனத்திற்கான கொடுப்பனவு வட்டி, முயற்சியாண்மைக்குரிய கொடுப்பனவு இலாபம் என்பதாக இருக்கும். ஒரு சிறந்த முயற்சியாண்மையாளர் அவருடைய முயற்சிக்கேற்ப லாபத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார், பெருக்கிக் கொள்ளுகின்றார். எனவே பாருங்கள், ஒரு உறுதியான பொருளாதாரம், ஒரு உறுதியான தேசிய அபிவிருத்தி, இந்த உற்பத்தி காரணிகளை அதற்கு ஒன்றிணைப்பதற்கெல்லாம் முயற்சியாண்மை என்கிற இந்த வளம், இந்த காரணி முக்கியத்துவம் பெறுகின்றது. தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகள், அவர் முயற்சியாளர் உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி எவ்வகை பொருட்களை அல்லது சேவைகளை உற்பத்தி செய்வது, அவற்றை எந்த அளவில் உற்பத்தி செய்வது, அதற்காக எவ்வாறு உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைப்பதென்பதை தீர்மானிப்பார். எனவே பாருங்கள் பிள்ளைகள், இங்கே 3 முக்கியமான தீர்மானங்களை முயற்சியாளர் மேற்கொள்ளுகின்றார். ஒன்று என்ன? எவ்வகை பொருட்களை அல்லது சேவைகளை உற்பத்தியாக்குவது. பிறகு எந்தளவில் அவற்றை உற்பத்தி செய்வது, அதற்காக எவ்வாறு உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைப்பது என்ற அந்த பிரதான தீர்மானங்களை முயற்சியாளரே மேற்கொள்ளுகின்றார். அவர் மிக கவனமாக இருக்க வேண்டும். முயற்சியாளர் தீர்மானிக்கின்ற விடயங்கள் மிக பிரதானமாக 3 விடயங்கள். எந்த வகையான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்ய வேண்டும், அவற்றை எந்த அளவில் உற்பத்தி செய்ய வேண்டுமேன், எல்லா வகை பொருளையும் ஒரே அளவில் நாங்கள் உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியமில்லை. அரிசியை உற்பத்தி செய்ய வேண்டிய அளவிற்கு உப்பை நாங்கள் உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேயிலையை உற்பத்தி செய்கின்ற அதே அளவிலே சீனியை உற்பத்தி செய்ய வேண்டிய விடயமில்லை. எனவே என்னென்ன வகை பொருள் சேவைகள் உற்பத்தியாக்கப்பட வேண்டும், அவை எந்த அளவில் உற்பத்தியாக்கப்பட வேண்டும், அதற்காக உற்பத்தி காரணிகளை சிறந்த முறையில் எவ்வாறு ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான, மிக பிரதானமான தீர்மானங்களை சரியான முறையில், புதிய முறையில் இந்த முயற்சியாளர்களே தீர்மானித்து கொள்கின்றார்கள். அந்த வகையில் முயற்சியாளரும் முயற்சியாண்மையும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகளை, இன்னொரு விடயத்தை நாங்கள் செல்வோமாக இருந்தால், முயற்சியாண்மையின் பண்புகள். நாங்கள் முன்னர் பார்த்திருந்தோம் முயற்சியாண்மையாளரின் பண்புகளை பற்றி, முயற்சியாளருடைய பண்புகளை பற்றி. இங்கே பிள்ளைகள் நாங்கள் பார்ப்பது முயற்சியாண்மையினுடைய பண்புகள் என்ன? கேரக்டரைஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரினியர்ஷிப். முயற்சியாண்மையினுடைய பண்புகள் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, முதலாவது பாருங்கள், ஆக்கத்திறன். முதல் விடயம் ஆக்கத்திறன், கிரியேட்டிவிட்டி என்று சொல்வோம். ஆக்கத்திறன் என்றது பிள்ளைகள் புதிய பொருளை கண்டுபிடிப்பது, புதிய சேவைகளை வழங்குவது. எனவே இதுவரையில் நடைமுறையில் இல்லாத, இதுவரையில் சந்தையில் இல்லாத
புதிய வகையான பொருளை கண்டுபிடிப்பது, புதிய வகையான சேவையை செயற்படுத்துவது ஆக்கத்திறனாக இருக்கும். அதுவும் முயற்சியாண்மையிலே உள்ள முக்கியம் என்னென்றால், இங்கே புதிய விடயங்களை சிந்திக்க வேண்டும், புதிய நோக்கில் சிந்திக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு விடயமும் அங்கே புதிதாக இடம்பெற வேண்டும். தொழிலாக இருந்தால் அங்கே புதிய தொழில்களை சிந்திக்க வேண்டும். பாருங்கள், இப்போ எங்களுடைய நாட்டிலே பார்த்தீர்களாக இருந்தால் வேலையின்மை கூடி செல்கிறது. வேலையின்மை என்ற பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. காரணம் என்ன? எங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய முயற்சியாண்மை பண்புகள் போதாது, முயற்சியாண்மையாளர்களின் எண்ணிக்கை போதாது. புதிய தொழில்களை உருவாக்கக்கூடிய ஆட்கள் போதாமல் இருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்துவதற்கு, அவற்றிலிருந்து உற்பத்திகளை செய்வதற்கு, புதிய உற்பத்திகளை கண்டுபிடிப்பதற்கும், அதற்காக புதிய புதிய தொழில்களை உருவாக்குவதற்கும் பொருத்தமான முயற்சியாண்மையாளர்கள் எங்கள் நாட்டில் இல்லை, அல்லது குறைவு, அல்லது மிக குறைவு என்பது உண்மையில் வேதனை தருகின்ற ஒரு விடயம். எனவே அந்த விடயங்கள், அந்த பலவீனம் எதிர்காலத்தில் பிள்ளைகளே உங்களுடைய காலத்திலாவது அவை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். எனவே நீங்கள் ஒரு நல்ல முயற்சியாண்மையாளர்களாக வர வேண்டும். முயற்சியாண்மை பண்புகளை உங்களில் வளர்த்து கொண்டு இந்த நாட்டிற்கு புதிய உற்பத்திகளை, புதிய சேவைகளை, புதிய தொழில்களை நீங்கள் பெருக்க வேண்டும். எனவே அந்த ஆக்கத்திறன் எங்களுக்கு வேண்டும். இப்போ ரைட் சகோதரர்கள் பறவையை கண்டார்கள், விமானம் படைத்தார்கள். அங்கே சிந்தனை வருகின்றது, அங்கே சிந்தனை வருகின்றது. காலத்துக்கு காலம் பாருங்கள், புதிய புதிய பொருட்கள் வருகின்றது. இப்போ நாங்கள் நேரடி வகுப்பிலே கற்ற நாங்கள் தற்பொழுது பாருங்கள், தொலைக்காட்சியினூடாக அல்லது ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக அவ்வாறு ஒவ்வொரு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த பிரச்சனையான காலகட்டத்திலே எங்களுடைய கற்றல் கற்பித்தலை தொடர்கிறோம். பாருங்கள், நேரடியாக ஆசிரியர்களும் மாணவர்களும் சந்திக்க முடியாத நிலையில் தொழில்நுட்பத்தை எவ்வாறு இந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்த முடியும் என்று சிந்தித்தார்கள். தொழில்நுட்பத்துறையிலே அதை சிந்தித்ததன் உருவாக பாருங்கள், ஜூம், டீம்ஸ், இவ்வாறு வேறு வேறு தொழில்நுட்ப முறைகள் நாங்கள் இன்று கையாளுகிறோம். ஒவ்வொருவரும் நாங்கள் இருக்கின்ற வீட்டிலிருந்தே கற்கிறோம், வேலை செய்கிறோம், விடயங்களை பரிமாறிக்கொள்கிறோம். அவ்வாறு முயற்சியாண்மையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் அந்த ஆக்கத்திறன், புதியவை புனைதல், புதியவை புனைதல், புதியவற்றை உருவாக்குதல். இரண்டு பாருங்கள், புத்தாக்கம் அல்லது புத்துருவாக்கம், புத்தாக்கம் அல்லது புத்துருவாக்கம், இனோவேஷன்ஸ், இனோவேஷன்ஸ் என்று சொல்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள், ஆக்கத்திறன் மூலம் புதிய பொருட்களை, புதிய சேவைகளை ஆக்குவது தொடர்பாக நாங்கள் அவற்றை கண்டுபிடிக்கிறோம். கருத்து நிலையில் அவற்றை பொருளாக உற்பத்தி செய்து அவற்றை நாங்கள் சந்தைக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, அவற்றை உற்பத்தி நிலைக்கு சாத்தியப்படுத்துகின்ற பொழுது அதை நாங்கள் புத்தாக்கம் என்று கூறுகிறோம். புதிய ஒன்றை உற்பத்தியாக்க முடியும் என்கிற அந்த சிந்தனை, அந்த கற்பனை ஆக்கத்திறனாக இருக்கும். அதை நாங்கள் செயலுறுப்படுத்தி அந்த பொருட்களை உற்பத்தி செய்து மக்களினுடைய பாவனைக்காக வழங்குகின்ற பொழுது அதனை புத்துருவாக்கம், இனோவேஷன்ஸ் என்று நாங்கள் கூறுகிறோம். இது ஏற்கனவே பார்த்தபடிய நட்ட இடர்களை ஏற்றல், முயற்சியாண்மை எப்பொழுதும்
நட்டங்களை கண்டு பயப்படுவதில்லை, இழப்புக்களை கண்டு பயப்படுவதில்லை, சவால்களுக்கு பயப்படுவதில்லை. எனவே இடர்களை ஏற்க, ஆபத்துகளை ஏற்க தயாராக இருக்கின்றது. டேக்கிங் ரிஸ்க்ஸ். எதிர்கால தூர நோக்கிருக்கும் முயற்சி ஆண்மையாளர்களுக்கு தான் எதிர்கால தூர நோக்கிருக்கும். அடுத்த 10 வருடத்தில், அடுத்த 25 வருடத்தில், அடுத்த 50 வருடத்தில் என்ன மாற்றங்கள் நிகழ முடியும், அவற்றுக்கு என்ன விதமாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அவற்றுக்கு என்ன புதிய பொருட்களை சேவைகளை நாங்கள் வழங்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த எதிர்கால தூர நோக்கு சிந்தனை, ஃபியூச்சர் விஷன் இருக்கும் முயற்சியாண்மைக்கும் முயற்சியாண்மையாளர்களுக்கு. அதே போல பாருங்கள், சூழல் மீதான உணர்திறன் வாய்ப்புகளை இனங்காணல், சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் த என்வாரன்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபைங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ பாருங்கள், அந்த சூழல் பாதுகாப்பு, அதேவேளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இவற்றை பற்றி அந்த முயற்சியாண்மை சிந்திக்கும். நேர்ச்சிந்தனை, பீயிங் ஆப்டிமிஸ்டிக் என்று சொல்கிறோம். நேர்ச்சிந்தனை, முயற்சியாண்மை எப்பொழுதும் நேர்ச்சிந்தனைகளை கொண்டிருக்கும். முயற்சியாண்மையாளர்கள் நேர்ச்சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள், பாசிட்டிவ் மைண்டோடு இருப்பார்கள். நேர்ச்சிந்தனை என்றது பாருங்கள், ஆப்டிமிஸ்டிக் என்பது பாசிட்டிவ் திங்கிங். சாதகமாக சிந்தித்தல், இந்த முயற்சியில் எனக்கு வெற்றி கிடைக்கும், இதிலே சிறந்த முன்னேற்றம் உள்ள பயன் கூடிய பொருட்கள் உற்பத்தியாக்கப்பட முடியும், இவற்றால் மக்களினுடைய பயன்பாடும் வாழ்க்கை தரமும் கூடும். எனவே முயற்சியாண்மையாளர்கள் எப்பொழுதும் நேர்ச்சிந்தனை உள்ளவர்கள். முடியும் என்று சிந்திப்பார்கள், சாதிக்க முடியும் என்று சிந்திப்பார்கள், வெற்றி கிடைக்கும் என்று சிந்திப்பார்கள், முன்னேற்றம் ஏற்படும் என்று சிந்திப்பார்கள், மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சிந்திப்பார்கள். 7 பாருங்கள், வெற்றியானது சுயதிறனில் தங்கியுள்ளது என்ற நம்பிக்கை கொண்டிருத்தல். வெற்றி எங்களுடைய சுயதிறனில் தங்கியிருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய சுயதிறனில் அந்த வெற்றி தங்கியிருக்கிறது என்பதை நம்புவார்கள். பாருங்கள், possess the confidence that success depend on this own ability. Success depends on own ability. முயற்சியாண்மையாளர் தன்னுடைய சுயதிறனில் அந்த வெற்றி தங்கியிருப்பதாக கருதுவார். அதற்காக அவர் கடினமாக உழைப்பார். எனவே எல்லாம் பாருங்கள் என்னவாக இருக்கும், ஒரு சிறந்த முயற்சியாண்மையினுடைய பண்புகளாக இருக்கும். எனவே பிள்ளைகள் பாருங்கள், இன்றைய வகுப்பிலே நாங்கள் முயற்சியாண்மையினுடைய பண்புகள், முயற்சியாளருடைய பண்புகள், முயற்சியாண்மையினுடைய முக்கியத்துவம், அதனோடு இணைந்து உற்பத்தி காரணிகள், ஒவ்வொரு உற்பத்தி காரணிகளுக்கும் உரிய விளக்கங்கள் போன்ற விடயங்களை கற்றிருந்தோம். தரம் 10 இருக்கக்கூடிய பிள்ளைகளே, இந்த ஒவ்வொரு முக்கியமான சொற்பதங்கள் தொடர்பாகவும் நீங்கள் மிக விரிவாக சிந்திக்க வேண்டும், தெளிவாக சிந்திக்க வேண்டும். இந்த விடயங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் தரவிறக்கம் செய்து பார்த்து கொள்வதற்கு சேனல் NIயினூடாக யூடியூப்பில் இந்த விடயங்களை நீங்கள் தரவிறக்கம் செய்து இந்த விடயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். மேலதிகமாக NI.LKயினூடாக நீங்கள் எங்களுடைய இணையதளத்தில் பிரவேசித்து தரம் 10 தொடர்பான அந்த ஆசிரிய வழிகாட்டி, அதே போன்று கல்வி வெளியீட்டு திணைக்களத்தால் வழங்கப்படுகின்ற உங்களுடைய பாடப்புத்தகம் போன்றவற்றை பயன்படுத்தி அவற்றின் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த உரையாடல்களை செய்திருக்கின்றோம். எனவே அவற்றை பயன்படுத்தி இந்த விடயங்களை மீள நீங்கள்
கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகள், இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.